சூப்பராக இருக்குங்கண்ணா, நல்லா இருக்குங்கண்ணா. எல்லா ஸ்டோரி ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. தமிழ் பாராட்டு சிவகார்த்திகேயன் ஆக்டர் சூப்பராக இருக்குங்கண்ணா, நல்லா இருக்கு. அவங்க வந்து தமிழுக்காக போராடுறாங்கண்ணா, அதுதாங்கண்ணா ஸ்டோரி ஃபுல்லாக நல்லா இருக்கு. நல்ல படம் சூப்பரா இருக்கு. 3 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி நல்லா பண்ணிருக்காரு. தமிழ்ல மொழியை பத்தின தீம் தான். சிவகார்த்திகேயன் நடிப்பு வேற லெவலு. சொல்ல நீ சொல்ல. படத்துல நடிச்ச எல்லாரோட கேரக்டருமே தரமா இருக்கு. எல்லாம் வேற லெவல்ல நடிச்சாங்க. அவங்க ரோல கரெக்டா பண்ணாங்க. மெயினா இந்த படம் நல்லா போய் எல்லாரும் தமிழ் மக்களுக்கு சேரும்னு நினைக்கிறேன். படம் செம்ம கதை, செம்மையா நடிச்சிருக்காங்க எல்லாரும். பாட்டு செம்ம, பிஜிஎம் செம்ம, ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம். மியூசிக் செம்மையா பண்ணிருக்காரு. படத்தோட கதையும் அல்டிமேட். படம் செம்ம வேற லெவல். படம் சூப்பரா இருக்குண்ணா. சின்னத்துறையோட கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கு. செலியன் கேரக்டரும் நல்லா இருக்குது. படம் நல்லா ஹிட் ஆகணும்ண்ணா. தமிழை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்குது ப்ரோ படம். இதுல இருந்து மொழிக்காக வந்து நம்ம வந்து போராடுறோம். இது படம் சூப்பரா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட் அவ்வளவுதான். கதை வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு ஹிந்தி மொழிக்கு திணிச்சாங்கல்ல, அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அரசியல் ஆல்ரெடி ஹிந்தி மொழி திரிச்சாங்கல்ல, அதை முன்னிட்டு படம் எடுத்துக்கிறாங்க. எல்லா நடிப்பு சூப்பரா இருக்குது. சிவகதை வந்து ரவிமோகன், அதர்வால் ஆக்டர்லாம் சூப்பரா போச்சு. எல்லாமே செம்மையா இருக்குது. படம் சூப்பரா இருக்குது. படமே பிடிச்சிருக்குது. எல்லா ஆக்டரும் பிடிச்சிருக்குது. படம் அற்புதமா இருக்குது. தமிழினுடைய வரலாறு இளைஞர்கள் மாணவர்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. மணிரத்னத்துக்கு அசிஸ்டண்டா இருந்தவருன்னாங்க. படம் அற்புதமா இருக்கு. இசையும் அருமையா இருக்கு. ரவி நடிப்பு அட்டகாசமா இருக்கு. அதை விட கதாநாயகனாய சிவா நடிப்பு சூப்பரா இருக்கு. இந்த கதையெல்லாம் இது மாதிரி வரணும். வந்தாதான் இளைஞர்களுக்கு வந்து இந்த தெளிவான தமிழுக்கு இவ்வளவு போராட்டிருக்கிறாங்க மாணவர்கள். எல்லா 4 மாநிலத்திலையும் திராவிடங்கிற 4 பொறுப்பும் இந்த படத்தில் பார்த்தா தான் தெரியும். என்னடா ஸ்டாலின் திராவிடன் சொல்றாரு அப்படின்னா, தமிழ் தான் தாய்மொழி. கன்னடம், மலையாளம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. தெலுங்கு, இந்த 4 சேர்ந்தது தான் திராவிடம். அன்னைக்கு 4 பேரும் ஒற்றுமையாக இருந்து தமிழ் காக்கிறதுக்கு பாடுபட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நடிப்பு சூப்பராக இருக்குது. இசையும் நல்லா இருக்குது. ஆனால் தத்ரூபமாக ரயில் பெட்டியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த காலத்து ரயில் பெட்டி உண்மையாலும் பார்க்க வேண்டியது. நேச்சுராக இருக்கிற மாதிரியே இருக்குது. நடிப்புக்கும் டைரக்டருக்கும் நல்ல விருந்தை கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள் தெரிஞ்சு தமிழை பாதுகாக்கணும். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தேட்டரில் இவ்வளோ கூட்டமாக தான் இன்னைக்கு தான். அற்புதமாக இருக்குது.